يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع قمر الدجى رسول الله يا حبيب الله يا شفيع அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் நாஸி அஜ்மாயின் அம்மா பஅத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்ட உண்மை நிகழ்வுகள் என்ற தொடரில் நாம் இன்று பார்க்க இருப்பது உன் மகன் விட்டு சென்றதை அக்பர் அல் குர்திக்கு கொடு. பிஷ்ர் அல் ஹாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுவதாவது, ஒரு நாள் நான் அக்பர் அல் குர்தி என்பவரை சந்தித்தேன். அவரிடம் நான் கேட்டேன், நீ அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப காரணமாக இருந்த நிகழ்ச்சி எது என்று. அதற்கு அவர் கூறினார், ஒரு காலத்தில் நான் வழிப்பறி கொள்ளையனாக இருந்தேன். ஒரு முறை நான் இருந்த இடத்தில் 3 பேரீச்சை மரங்கள் இருந்தன. அவற்றில் 2 மரங்கள் கனி கொடுத்தன, ஒரு மரம் மட்டும் கனி இல்லாமல் இருந்தது. அப்போது ஒரு சிட்டுக்குருவி கனி கொடுக்கும் மரத்திலிருந்து ஒரு ஈரமான பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டு கனியில்லாத மரத்தில் போடுவதை பார்த்தேன். உடனே நான் அதை கவனிக்க தொடங்கினேன். அது இப்படியே 10 முறை செய்தது. அப்போது என் உள்ளத்தில் எழுந்து சென்று பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. நான் எழுந்து சென்று பார்த்தபோது அந்த கனியில்லாத மரத்தின் உச்சியில் ஒரு குருட்டு பாம்பு இருந்தது. அந்த பாம்பின் வாயில் அந்த பறவை பேரிச்சம்பழங்களை போட்டு ஊட்டி கொண்டிருந்தது. அந்த காட்சியை பார்த்ததும் நான் அழுது விட்டேன். அழுது கொண்டே நான் கூறினேன், இறைவா, இந்த பாம்பு கொல்லப்பட வேண்டும் என்று உன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். நீ இதன் கண்களை குருடாக்கி இருக்கிறாய். இதற்காக நீயே ஒரு பறவையும் ஏற்படுத்தி உணவையும் கொடுத்து வருகிறாய். ஆனால் நான் உன் அடியான். நீ ஒருவனே இறைவன் என்று நம்புகிறேன். நீ என்னை வழிப்பறி செய்யவும் மக்களை பயமுறுத்தவும் விட்டாயே என்று நான் மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்கும் போது என் உள்ளத்தில் ஒரு குரல், அக்பரே, என் கதவு திறந்தே இருக்கிறது என்று கேட்டது. உடனே நான் என் வாளை எடுத்து உடைத்தேன். என் தலைமீது நானே மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டு மன்னித்து விடு என்று பட்டப்பகலில் கூச்சலிட்டேன். அப்போது அசரீரியாக ஒரு குரல் கேட்டது, உன்னை நாங்கள் மன்னித்தோம் என்று சொன்னது அது. அதை கேட்ட என் தோழர்களில் சிலர் தூக்கத்திலிருந்து விழித்தும் உறங்காமல் இருந்த சிலரும் ஓடோடி வந்து, என்ன நடந்தது, ஏன் இப்படி கத்தி கூச்சலிட்டு பயமுறுத்துகிறாய் என்று கேட்டார்கள். நான் அல்லாஹ்வின் அருளை விட்டும் புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தேன். இப்போது நல்லவனாக ஆக்கப்பட்டு விட்டேன் என்று கூறினேன். அதற்கு அவர்கள், நாங்களும் புறக்கணிக்கப்பட்டிருந்தோம், இப்போது நல்லவர்களாக ஆகிவிட்டோம் என்று அனைவரும் கூறினார்கள். பிறகு நாங்கள் அனைவரும் எங்கள் உடைகளை கழற்றி எறிந்துவிட்டு இஹ்ராம் ஆடையை அணிந்து கொண்டு 3 நாட்களாக அழுது கொண்டும் கடந்த கால பாவங்களை நினைத்து வாய்விட்டு புலம்பிக் கொண்டும் ஆன்மீக மயக்கத்தில் மூழ்கிய வண்ணம் நடந்து வந்தோம். 3ஆம் நாள் ஒரு கிராமத்தை அடைந்தோம். அங்கே ஒரு குருட்டு பெண் கிராமத்தின் வாசலில் அமர்ந்திருந்தார். அவர், உங்களில் அக்பர் அல் குர்தி இருக்கிறாரா என்று கேட்டார். எங்களில் ஒருவர், ஆம் இருக்கிறார் என்றார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அப்பெண், கடந்த 3 இரவுகளாக நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கிறேன். அவர்கள் என்னிடம், உன் மகன் விட்டு சென்றதை அக்பர் அல் குர்திக்கு கொடு என்று சொன்னார்கள். அப்பெண் தன் வசம் இருந்த 60 துணிகளை எங்களுக்கு கொடுத்தார். நாங்கள் அவற்றில் சிலவற்றை உடுத்தி கொண்டு பாலைவனத்தின் வழியாக சென்று இறுதியில் பைத்துல்லாவை அடைந்தோம். இந்த சம்பவம் நூல் கிதாபு தவ்வாபீனில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹிஜ்ரி 150 227 வரை, கிபி 767 841 வரை இந்த காலகட்டத்தில் பிஷ்ர் அல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வாழ்ந்தார்கள். ஈரான் மருவ் என்னும் இடத்தில் பிறந்து பாக்தாதில் காலமானார். இவர் ஒரு சூஃபி அறிஞர் ஆவார்.
நடமாட முடியாத குருட்டு பாம்பின் இருப்பிடத்திற்கே சென்று உணவளிக்கும் இறைவன் ஆரோக்கியமாக இருக்கும் மனிதனுக்கு உணவளிக்க மாட்டானா? காகத்தை கொண்டு காபிலுக்கு பாடம் புகட்டிய இறைவன் அக்பருக்கு சிட்டுக்குருவியும் குருட்டு பாம்பையும் வைத்து பாடம் புகட்டியிருக்கிறான். உண்மையான தௌபா பழைய கதவுகள் மூடாமல் புதிய கதவுகள் திறக்காது என்பது போல அவர் உண்மையாலே மனம் மாறியதால் அவர் அல்லாஹ்வை அடையும் பாக்கியம் பெற்றார். நம்மிடம் உள்ள குறைகளை களைந்து அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்கள் நாம் இருப்போம். ஆக எப்படிப்பட்ட நிலையிலும் நமக்கான ரிஸ்கை அல்லாஹ் தஆலா நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான். எனவே எல்லா நிலைகளிலும் நாம் வல்ல ரஹ்மானாகிய அல்லாஹ்விடமே கையேந்து கொள்வதாக நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.